அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மங்கலட்சுமி. இந்த வீடியோ பதிவில் நமக்கு அனைவருக்கும் மிகவும் பிடித்த முருகப்பெருமானுக்காக பாலதேவராயர் இயற்றிய கந்த சஷ்டி கவச பாடலை அருமை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கந்த சஷ்டி 6 நாட்கள் நடைபெறும். முதல் நாள் முருகப்பெருமானை தியானித்து அவர் திருவடி திருமேனி அருள் குறித்து பாடல் இயற்றியிருப்பார். 2ஆம் நாள் வேலின் மகிமை, அசுரனை அழிக்கும் வல்லமை குறித்து பாடல். 3ஆம் நாள் முருகனின் திருவருள், பக்தர்களை காக்கும் தன்மையை குறித்து பாடல் இயற்றியிருப்பாங்க. 4ஆம் நாள் சூரபத்மன் மற்றும் அசுரர்களை வென்ற வீரத்தை பற்றி பாடல் இயற்றியிருப்பாங்க. 5ஆம் நாள் முருகனின் கருணை, அருள் புரியும் அரியாருக்கு அருள் புரியும் தன்மை குறித்து பாடல் இயற்றியிருப்பாங்க. 6 முகனுக்காக 6ஆம் நாள் முருகனை சரணடைந்து காப்பும் அருளும் வேண்டி பூரண சரணாகதி பாடல் இயற்றியிருப்பாங்க. இவ்வாறு 6 தினங்களில் 6 பாடல்களாக இயற்றப்பட்டதே கந்த சஷ்டி கவசம். இந்த கந்த சஷ்டி கவசம் திருச்செந்தூர் முருக தலத்திற்கு உரிய கவச பாடலாகும். ஒருமுறை பக்தியும் ஒருமுறை பாடினால் மனக்கவசமாகவும், தினமும் பாடினால் வாழ்க்கை கவசமாக விளங்கும் கந்த சஷ்டி கவசம். பாலதேவராயருடைய வரலாறு பார்க்கலாங்க. பெருமானின் பொருளால் தூண்டப்பட்டு உலகின் நன்மைக்காக கந்த சஷ்டி கவசத்தை இயற்றிய மகான் பாலதேவராயர். கந்த சஷ்டி கவசம் முருகன் அருள் அமைந்த அருள்மிகு கவசம். உடல், மனம், வாழ்க்கை, ஆன்மீக வளர்ச்சி ஆகிய அனைத்து வகையிலும் காப்பளிக்கும் தெய்வீக கவசம். தினமும் பாராயணம் செய்தால் துன்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். நோய், பயம், எதிரிகள், சாபம், பின்னி, சூனியம் முதலானவற்றிலிருந்து காக்கும். முருகன் அருள், வெற்றி, செல்வம், கல்வி, குடும்ப நலம் ஆகியவை பெருகும். லட்சியம் நிறைவேறும், வாழ்க்கை வளம் பெறும். இது பக்தர்களின் அனுபவத்தில் நிரூபிக்கப்பட்ட மெய்ப்பொருள். அரங்கேற்றம் தலம் எங்கே அப்படின்னா சென்னிமலை முருகன் கோவில். எங்கே அமைந்திருக்குன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகப்பெருமானின் அருள் பீடங்களில் ஒன்றாக விளங்கும். இத்தலங்களில் பாலதேவராயர் கந்த சஷ்டி கவசத்தை அரங்கேற்றி உலக மக்களுக்கு அளித்தார். சென்னிமலை முருகனால் என்றும் நம்மை காக்கட்டும்.